என்னன்னா திமுக அரசு அப்படின்னா அவர் என்ன நினைக்கிறாருன்னு நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, இப்போ என்டிஏ ஆட்சி அப்படின்னா எல்லாம் சேர்ந்தது, பாஜக, பாமக, அதிமுக எல்லாம் சேர்ந்தது என்டிஏ ஆட்சி. கூட்டணி அரசுனா அந்த அமைச்சரவையில இவங்க எல்லாரும் பங்கு பெறணும். அது இல்லன்றாரு. அவங்க அப்படி அமித்ஷா கூட்டணி ஆட்சி தான் சொன்னாரு, அரசுன்னு சொல்லல. அரசுன்னு சொல்லிதான் அமைச்சர்கள்லாம் ஆட்சி தானே அப்படின்னு தானே. ஆட்சி அரசுக்கு பெரிய வித்தியாசம் கிடையாது சார். இல்ல திமுக ஆட்சின்னா திமுக அரசுனா ரெண்டும் ஒண்ணுதான். தேசிய ஜனநாயக கூட்டணி அமைச்சரவைன்னு சொன்னா அதுக்கு மீனிங் வேற. அந்த அப்படி ஒண்ணும் சொல்லல. நீங்க அத காரணமா சொல்லி விளக்க தெரியல எடப்பாடி பழனிசாமி. ஒன்று. ரெண்டாவதுங்க, மத்தியில் ஆளுநர் கட்சி 300 சீட்டுகள் இருந்த காலத்திலே சொல்றேன். யாரோட ஆட்சி? தேசிய ஜனநாயக கூட்டணி, பாஜக ஆட்சின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அப்னாதால இருந்தது ராம்தாஸ் அத்வாலேயோடைய ஒரே ஒரு சீட்டு தான். ரிப்பப்ளிக் பார்ட்டி, அவருடைய ரிப்பப்ளிக் பார்ட்டி இருந்தது, லோக் ஜனசக்தி இருந்தது. இந்த மாதிரி சின்ன சின்ன கட்சிகள் 1, 2 இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் மந்திரி பதவி கொடுத்தாங்க. அது கூட்டணி ஆட்சியாக இருந்தாலும் நரேந்திர மோடி என்ன சொல்றாரு, அது மீறி யாரும் செய்ய முடியாது இல்ல. ஸோ எப்படி இதெல்லாம் ஒரு லாஜிக்கா அதிமுக வைக்க தெரியல. நாங்க தான் முதலமைச்சர், அதிமுக எடப்பாடி தான் முதலமைச்சர். அல்ல பிஜேபி இருந்தாலும் இல்லாட்டாலும், புதிய தமிழகம் இருந்தாலும் இல்லாட்டாலும், எந்த கட்சி இருந்தாலும் முதலமைச்சர் என்ன சொல்றோம் அதுதான் அப்படின்னு, அதுதான் இறுதியான முடிவுன்ற ஒரு தெளிவான வாதத்தை கூட வைக்க தெரியல அதிமுக சார். ஆனா என்னன்னா, இப்போ நீங்க சொல்ற மாதிரி இன்னும் பாஜக, இப்போ உதாரணத்துக்கு இப்ப காங்கிரஸ் ஆட்சி அப்படின்ற இடத்துல காங்கிரஸ் இருந்தாங்க. இப்ப செல்ல பெருந்தகை இப்ப நடக்கிறதே காமராஜர் ஆட்சி தான் அப்படின்ற இடத்துக்கு நகர்ந்துட்டார். ஆனா இங்க பாஜகவை வளர்க்கணும், இங்க ஆட்சியை பிடிக்கணும். திரு குருமூர்த்தி அவர்கள் அமித்ஷாவுக்கு ஹை பிரியாரிட்டி தமிழ்நாடு தான், அந்த லெவல்ல அவர் வச்சிருக்காருன்ற ஒரு இதையும் பயன்படுத்தும் போது நீங்க தனியா நின்று இன்னும் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம்ல. நீங்க நாடாளுமன்றத்தில் ட்ரை பண்ணீங்க, சட்டமன்ற தேர்தலில் பாஜக என்டிஏ அலையன்ஸ் ஒரு 224 தொகுதியிலையும் அதிமுக திமுக எதிர்த்து நின்றுதான் இன்னும் கூட ஒரு 18ங்கிறதோ 23 அந்த மாதிரி உயர்ந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த இடத்துல இந்த முறை அமித்ஷா ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு நினைச்சதீங்க. இதுதான் எனக்கு புரியல, எனக்கு உடன்பாடு இல்லை. அதாவது ஏன் உடன்பாடு இல்லைன்னா நமக்கு அந்த கருத்து இல்லை. அதாவது பாஜக எப்படி வளர்ந்து வந்ததோ அதே பாதையில தனியா நின்று தானே பர்சன்டேஜ் இம்ப்ரூவ் பண்ணாங்க. தனியா நின்று ஒரு 4 சீட்டுக்கு மேல 5 சீட் வந்தாலும் முன்னேற்றம் தான். அது பண்ணிருக்கலாம். கூட்டணியோட, திமுக கூட்டணியோட 2001 இருந்தபோது 4 சீட், அதிமுக கூட்டணியோட 2021 4 சீட்டு. ஆனா இதெல்லாம் இல்லாம தனியா நின்று ஒரு முறை ஜெயிச்சிருக்காங்க. 991 நினைக்கிறேன், வேலாயுதம் பிஜேபி சிங்கிளா ஜெயிச்சு. அந்த மாதிரி தனித்து நின்று வெற்றி பெற்றா ஒரு பலம் சொல்வதற்காக ஒரு சான்ஸ் இருக்கும், வளர்ந்து வருகிறது. அது அந்த வாய்ப்பை தவறி விட்டாங்க. இது என்ன காரணமும் இல்லை, நம்ம அந்த விஷயம் இல்லை. இவங்களுக்கெல்லாம் என்ன ஒரே புள்ளியா இருக்கணும், திமுக ஆட்சி விட்டு அகற்றப்பட வேண்டும்.